Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. கோவையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் கருப்பு தின பேரணி நடைபெற்றது. அதில் அண்ணாமலை மற்றும் பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்து அமைப்பைச் சேர்ந்த சிலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுதீஷ் இணைந்திருக்கிறார். சுதீஷ், கருப்பு தின பேரணி நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, அதாவது 1998 கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த பாஷா கடந்த 16ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த நிலையில் மறுதினம் பாஷாவுடைய உயிரிழப்பை தொடர்ந்து உடல் ஊர்வலமாக உக்கடம் பகுதியிலிருந்து அரஸ்புரம் பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது, தமிழக அரசு இதற்கு துணை போயிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சியினர் இன்றைக்கு கருப்பு தின பேரணியை முன்னரே அறிவித்து கோவை காந்திபுரம் பகுதியில் இன்றைக்கு அந்த பொதுக்கூட்டம் நடத்தி அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு பின்னர் ஊர்வலமாக தற்போது சென்றிருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இந்த பொதுக்கூட்டம் என்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து இந்த ஊர்வலம் கோவை காந்திபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் இந்து அமைப்புகள் விஸ்வ இந்து பரிஷத் மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளுடைய காடேஸ்வரா உள்ளிட்ட மாநில தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். பொதுக்கூட்டம் முடிந்த பிறகாக கோவை காந்திபுரம் பகுதியில் பேருந்து நிலையம் அருகே ஊர்வலமாக சென்ற அண்ணாமலை உட்பட இந்து அமைப்பை சார்ந்த தலைவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள். ஊர்வலம் சென்ற போது பாஜகவினர் ஒரு சிலர் காந்திபுரம் சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அவர்களையும் தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். பூங்கொல்லி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.